பைக் திருடுறோம், கார் திருடுறதில்ல, கார் திருடுறோம், பைக் திருடுறதில்ல. ஃபுல்லாகவே எபோவ் 50 lakhs கார் தான். பாகிஸ்தான் பார்டரில் வச்சு இந்த வண்டியை தூக்குறாங்க. ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு பாகிஸ்தான் பார்டர், ராஜஸ்தான் பாகிஸ்தான் பார்டரில் வச்சு தூக்குறாங்க. பாண்டிச்சேரியில் போய் ஒரு ஷோரூம்லேருந்து காரை தூக்க பார்த்துருக்காங்க. மண்டபம் இருந்த கொண்டையை மறந்துட்டாங்க. தமிழ்நாட்டோட போலீஸோட பவர் தெரியாமல் பிளான்ட்டாவான். வண்டியை தான் ஃபேன்சி நம்பராக மாற்றிட்டானே. அப்போ வாழ்ந்ததே காரில் தான் வாழ்ந்துருக்கான். சோல்டாகவும் அடுத்து ஆர்டிஓ போய் அந்த வண்டி நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. இன்சூரன்ஸ் தான் பெட்ரோல் பங்கு அங்கே எங்கேன்னு சந்தி சிரிக்குது இன்சூரன்ஸ். நம்மள்ட்ட உள்ள எல்லாமே அடுத்தவங்க ஈஸியாக எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு தேனி சேமித்து வச்ச தேனை திருடி திக்கிறவங்க தான் நம்மளாம். வணக்கம் சார். வணக்கங்க. சென்னை அண்ணா நகரில் ஒரு சொகுசு கார் திருடப்பட்டிருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பார்டரில் தான் கண்டுபிடிச்சி மீட்டு இருக்காங்க. நீங்களும் ஒரு சில திருடு போன கார்களை 2 முக்கியமான காரை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கீங்க. அந்த அடிப்படையில் இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது கார் திருட்டில் பல டைப் இருக்குது. பைக் திருடுறோம், கார் திருடுறதில்ல, கார் திருடுறோம், பைக் திருடுறதில்ல. ஒன்று ஒரு அப்படியே சினாரியாவாக பிரிஞ்சு தான் இருக்காங்க. சத்யேந்திர சிங் சௌகாத் டார்கெட் ஃபுல்லாகவே எபோவ் 50 lakhs கார் தான். ஆனால் அசால்ட்டாக அந்த காரை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் கம்பெனிக்காரன் சொல்லி விற்கிறது என்னென்னா, இதை அப்படி திறக்க முடியாது, இப்படி திறக்கும். அவன் சும்மா சர்வதாரம் 100% சேஃப்டி சார். 100% ஒன்றுமே இல்லை. சும்மா 0% அவன் மாட்டே எடுத்துகிட்டு போகிறான். இல்லை பொது மன்னிப்பில் தான் கிடக்கு போல ரோட்ல எல்லாம் கார். இவர் ஃபஸ்ட்டு போயிட்டு கம்பெனிக்கு போய் டொயோட்டோ கம்பெனியில் போய் சொல்லியிருக்காரு, ஃபார்ச்சுனர் கார் இது, படகு மாதிரி வண்டி. கம்பெனிலேருந்து இன்னும் ட்ராக் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் இவரை புகார் கொடுக்குறாரு போலீஸ் ஸ்டேஷனில். புகார் கொடுத்து போலீஸ் வந்து சிசிடிவி வந்து செக் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சிசிடிவி செக் பண்ணால் ரொம்ப கூலாக எடுத்து திறந்து அசால்ட்டாக ஒரு போயிட்டுருக்காங்க காரில். இந்த ஒரு ஃபுட்டேஜை வச்சு மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த காரை சேஸ் பண்ண முடியல, ட்ராக் பண்ண முடியல. அப்புறம் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு போனால் அந்த வண்டி எங்கேயுமே மாட்டலை. கடைசியாக அந்த வண்டி தூக்குற இடம் எங்கன்னா பாகிஸ்தான் பார்டரில் வச்சு இந்த வண்டியை தூக்குறாங்க. வண்டியை தூக்கிட்டு ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு பாகிஸ்தான் பார்டர், ராஜஸ்தான் பாகிஸ்தான் பார்டரில் தூக்குறாங்க. தூக்கிட்டு இந்த வண்டி தானா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க அங்கேருந்து. இந்த வண்டியாக பாருங்கன்னா சுத்தமாக அடையாளம் தெரியல. வண்டி நம்பர் மாற்றியாச்சு, வண்டி சேஸ் நம்பர் மாற்றியாச்சு, இன்ஜின் நம்பர் மாற்றியாச்சு, வண்டியில் என்னெல்லாம் லோகோ இருக்குமோ லோகோலாம் மாற்றியாச்சு. வண்டி என்டையராக வேறு மாதிரி இருக்குது. இவர் கண்டும் பிடிக்க முடியல. ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு கடைசி அந்த எல்லாருக்கும் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று இருக்கும் பாருங்கள். அந்த ட்விஸ்ட்டில் அந்த வண்டி மாட்டுது. என்னென்னா இவங்க திருச்செந்தூர் போயிருக்காங்க கோயிலுக்கு. எத்திராஜ் ரத்னம் வண்டியோட ஓனர். போக்குள்ளே வண்டி அடிபட்டுருக்கு ரைட்டில். ஒரு சின்ன டென்ட், லைட்டாக ஒரு சார், இவ்வளோதான் அந்த டென்ட்டே இருக்குது. அது ரவுண்டு பண்ணுறது கூட காமிக்க முடியல. அந்த டென்ட்டை பார்த்தோன்னா ஒரு, ஏன்னா பொதுவாக டென்ட் யாருக்கும் மறக்காது. என்னடா அப்படி ஆயிடுச்சுங்கிற ஃபீலிங்ஸ் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பையன் கூட சொல்லியிருக்கான், அப்பா அந்த டென்ட்டை சரி பண்ணி பெயிண்ட் அடிச்சிடலாப்பான்னு. விடுப்பா இருக்கட்டுப்பா அப்படின்னு அப்படியே ட்ராவல் ஆகிட்டு வந்துருக்கு. அந்த டென்ட்டு ஒன்று தான் குழு. முடித்தோடனே இந்த வண்டி வண்டி தான் ஆச்சு. இதுக்கு இடையில என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுது, சத்யராஜ் வண்டியை வந்து இங்கே வைக்கிறதே இல்லை, தரை வழியாக ஓட்டிட்டு போயிடுது. தமிழ்நாட்டில் மட்டும் தெரியல, கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேஷ் எல்லா இடங்களும் கைவரிசை காட்டி இந்தியா ஃபுல்லாக. ஆமாம். இத்தனைக்கும் அவங்க மிலிட்ரி மேனோட பையன், அவன் MBA படிச்சிருக்கான். அவன் படிப்பு இப்படி தவறாக பயன்படுத்திட்டு இருக்கான். அப்புறம் பாண்டிச்சேரியில் போய் ஒரு ஷோரூம்லேருந்தே காரை தூக்க பார்த்துருக்கான். அது எப்படி சார் சாத்தியம்? ஷோரூமில் போயிட்டு டிரைவருக்கெல்லாம் வண்டி கொடுப்பாங்க, டெஸ்ட் டிரைவுக்கு வண்டி கொடுப்பாங்க. ஆள் பந்தாவாக இருக்கான், ஆளும் நம்புற மாதிரி இருக்குது. வண்டி வாங்குற மாதிரி அந்த வண்டி பற்றி டீட்டெயில்ஸ் வாங்க டெஸ்ட் ட்ரைவ் வண்டி கொடுப்பாங்க. டெஸ்ட் ட்ரைவ் வண்டியை தூக்க பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்க சுதாரிச்சிட்டாங்க. ஆள் கூடவே வந்துவிட்டு டெஸ்ட் ட்ரைவ் வண்டியை தூக்க முடியல. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வண்டி தூக்கம் வந்திருக்கான்னு. அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வண்டி தூக்கம் வந்திருக்கான்னு. அப்போ தான் இவங்க சுதாரித்து சரி ரைட்டு இங்கனக்குள்ளே சுற்றுறாங்கன்னா அந்த பாண்டிச்சேரி மேட்சிங் ஃபோட்டோவையும் வச்சு பார்க்குறாங்க. இங்கே அண்ணா நகர் மேட்சிங் ஃபோட்டோ வச்சு பார்க்கக்கூட 2 ஒன்று. அப்போ ஆள் ஒருத்தன் தான் அப்படின்றத ட்ராக் பண்ணியிருக்காங்க. வண்டியில் இதில் என்ன பியூட்டினா, அதில் ஒரு GPS ஒன்று கிடந்திருக்கு. நான் பல பேர்கிட்ட வண்டி ஓனர்கிட்ட சொல்லுவேன், ஒரு GPS 5000 ரூபாய், 2 GPS போடுங்க. வண்டி 50 லட்சங்க, எபோவ் நியரஸ்ட் 1 crore போகிறீங்க. 2 GPSல 3 GPS போடுங்க. 15,000 தானே வரப்போகுது வருஷத்துக்கு 15,000 3 GPS அதை ரீசார்ஜ் பண்ண போகிறோம். பொதுவாக திருட எவ்வளோ கிளவராக இருந்தாலும் ஒரு GPSை கட் பண்ணுவான். ஸ்டேரிங்லேருந்து வர ஒயரில் ஒன்றை கட் பண்ணுவான். அடுத்த GPS எங்கே இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஒன்று தான் போட்டிருப்பாங்கன்னு விட்டு போயிருப்பான். ஆனால் இதில் GPS அவன் கட் பண்ணவே இல்லை. இவ்வளவையும் பார்த்த மண்டபம் இருந்த கொண்டையை மறந்துட்டாங்க. GPSை கட் பண்ணலை. ரொம்ப சுலபமாக போய்ட்டு GPS மூவ் ஆகிறதே போலீஸ் பார்த்துட்டாங்க. GPS மூவ் ஆகுது, எங்கே போகுது. கூடவே ஒரு செல் நம்பர் அதில் ட்ராவல் ஆகுது நெட்ஒர்க்கில். அதையும் நம்பர் அதையும் எடுக்கிறாங்க. எடுத்தப்போ தான் டீட்டெயில்ஸ் ஈஸியாக கேட்சப் ஆகிட்டு இத்தனை டோல்லையும் கிராஸ் ஆகி போயிருக்கு. ஏதோ ஃபாஸ்ட் ட்ராக்கு, ஆட்டோ ஃபாஸ்ட் ட்ராக் என்னமோ சொல்கிறாங்க. எல்லாத்துலேயும் கிராஸ் ஆகி தான் போயிருக்கான். அவன் பணத்தை கட்டி போயிருக்கான். இன்னும் சொல்லப்போனால் டோல்கேட்டில் எல்லா வண்டியோட நம்பரையும் அப்லோடு பண்ணிடுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து.
அலோர் வாகன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குல்ல, ஆமா. அதை டோல்கேட்டோட மெர்ச் பண்ணி, அதெல்லாம் ஒரு பெரிய வேலையே இல்லை. இதெல்லாம் 10 நிமிஷத்தில் சிஸ்டம் செய்யும் இந்த வேலையை. மெர்ஜ் பண்ணிட வேண்டியது. மெர்ஜ் பண்ணிட்டு ஒரு தட்டுனா எந்த வண்டி ஓனரோ அந்த வண்டியோட போகட்டும். நாளைக்கு ஒரு டீட்டெயில் போய் கேட்டால் இந்த வண்டி நம்ம எத்தனாம் தேதி போணுச்சுன்னு எடுத்துடலாம்ல. திருட்டு நம்பராக இருந்தால் அப்படி ஒரு வண்டியே இல்லைன்னு காமிச்சிடும்ல. அப்படி ஒரு வண்டியே கிடையாது, வேறு ஏதோ ஓனர் காமிக்குது, வேறு ஏதோ வண்டி காமிக்குதுன்னு சுதாரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். பெரும்பாலும் இந்த ஆர்சி புக் ஏற்றுறவங்க பார்த்தீங்கன்னா டோட்டல் லாஸ் ஆன வண்டி ஏற்றுவாங்க. ஃபார்ச்சுனரே ஒன்று அடிப்பட்டு டோட்டல் லாஸ் ஆகுது, எதுக்கும் ஆகாது, இன்சூரன்ஸு கிளைமிங் இருந்திருக்காது. அந்த வண்டியோட ஆர்சி புக்கை வாங்கி கிரைண்ட் பண்ணி இந்த நம்பரை ஏற்றுறது, ஏற்றி ஃப்ரெஷ்ஷாக இன்சூரன்ஸ் போட்டுருவாங்க. கண்டே பிடிக்க முடியாது. இப்போ நான் சொன்னதை கண்டே பிடிக்க முடியாது. அப்படி தான் இவனும் பண்ணியிருக்கான். டோட்டல் லாஸ் ஆன வண்டி ஆர்சி புக்கை பயன்படுத்தி இது பிறகு போலீஸ் பிடிச்சிருது. போலீஸ் பிடிச்சப்போ இவன் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. அவன் அதை பற்றியெல்லாம் பெருசாக கேர் பண்ணிக்கவே இல்லை. என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு நான் வெளில வருவேன், உங்களெல்லாம் ஆனதை பாருங்க அப்படின்ட்டு இருக்கான். சவால் தமிழ்நாட்டோட போலீஸோட இப்போ பவர் தெரியாமல் பிளான்ட்டாவான். இப்போ எப்படி விற்கிறது இந்த காருன்னா, 1 கோடி கார் இருக்குல்ல, 10 லட்சம் 20 லட்சம் கிடைக்கிறது வாங்குறது. நம்ம ஆளுங்க தான் சீப்பாக கொடுத்தா பெனாயில் இருந்தாலும் வாங்குறது ரெடி தானே. 10 லட்சத்தை ஒரு கார் எப்படி கொடுக்க முடியும்? இன்னமும் இந்த ஏர்போர்ட் சேல்ஸ்ன்னு போட்டு ஃப்ராட் தரம் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. வண்டி ஏர்போர்ட்டில் நிற்கிது, ஒரு 10,000 அட்வான்ஸ் கொடுப்புங்க, வண்டி காமிக்கிறோங்கிறது 20,000 கேட்குறது. நமக்கு தெரிஞ்சவங்க ஏமாந்துருக்குறாங்க. அதில் ஏர்போர்ட்டுக்கு இப்போ வண்டி காருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஏர்போர்ட்டில் ஏரோப்ளேன் தான் விற்கும். ஏரோப்ளேன் விற்கிறான் வாங்கன்னு சொன்னா கூட நம்பர். எப்படி சொல்கிறாங்கன்னா, ஃபாரின் சேர்ந்தவங்க இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் ஒரு காரை வாங்கிட்டாங்க, போகும்போது எப்படி எடுத்து ஒருத்தர் டேக்ஸ் கட்டும்போது இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் உருட்டுறாங்க. இதெல்லாம் உருட்டுறது எல்லாம் ஏர்போர்ட்லாம் காரும் கிடையாது, மண்ணாங்கிட்டையும் கிடையாது. நீங்கள் போய் வேணால் பார்க்கிங்கில் வேணால் நின்று வரலாம். இது வேறு ஒரு ஃப்ராட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இவன் 10 லட்சம் 15 லட்சம் இந்த காரை விற்கிறது. போலீஸோடைய ஃபார்ச்சுனர் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அக்யூஸை முன்னாடியே தூக்கிட்டாங்க. அந்த வண்டி ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு, இவனை முன்னாடியே தூக்கிட்டாங்க. தூக்கி ஒரு கசக்கி புழிஞ்சோன்னே வண்டி வந்து பாகிஸ்தான் பார்டரு ஃபார்மர் பகுதியில் நிற்கிது. அடுத்தது எங்கே போக நினச்சதுன்னு நமக்கே தெரியாது. சரிண்ணா அங்கே போயிட்டு வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்தால் கிட்டத்தட்ட அந்த வண்டி ஒரு 45,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கான் அவன். அப்போ சராசரி ஒரு நாளைக்கு 500லேருந்து 600 கிலோமீட்டர் ஓட்டியிருக்குது அந்த வண்டி. பார்த்தேங்க, 3018 35 ஒரு நாளைக்கு 500, 30 நாளைக்கு 15,000, 3 மாதத்துக்கு 45,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கான் அந்த வண்டியை. அப்போ வாழ்ந்ததே காரில் தான் வாழ்ந்துருக்கான். அப்படியே போயிட்டே இருக்குது போல இருக்குது. இவ்வளோ போலீஸ் செக்கிங், இவ்வளோ பீட்டு, எல்லாத்துலேயும் வந்து மிஸ் ஆகி அந்த வண்டி போயிடுது. இப்போ குண்டாஸ் போட்டாங்க அவன் மேலே, அக்யூஸ்டு சத்யேந்திர குண்டாஸ் போட்டாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஹை கிளாஸ் வண்டியை வந்து திருடுறதுல வந்து என்ன ஒரு அவனை எப்படி மாற்றுறது இல்லைன்னா, போலீஸுக்கு ஒரு மென்டாலிட்டி என்னென்னா, விலை கம்மியாக உள்ளவன் தான் தப்பு செய்வான், விலை அதிகமாக உள்ளவன் தப்பு செய்ய மாட்டான். இது ஜென்ரலான மித்து. வெள்ளை சட்டை போடுறதா நல்லவனா, நல்லா பேசுகிறவங்களா நல்லவனா சொல்லுங்கள். ஆனால் மைண்ட் செட் எப்படி, கார் பட்டக்கு மாரி போகல, அதை மடக்கி பேசுகிறதுக்கே முடியாது. ஆனால் இவன் நல்ல லாங்குவேஜ் நல்லா பேசியிருக்கான். ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ், கன்னடம் எல்லா லாங்குவேஜும் ஃப்ளூயண்ட்டாக பேசியிருக்கான். MBA படிச்சிருக்கான்ல, அதனால் போலீஸ் செக்கிங்கில் ஈஸியாக ஓவர்லுக் பண்ணி போயிருப்பான். அந்த மொழியில் பேசியிருந்திருப்பான். வண்டியை தான் ஃபேன்சி நம்பராக மாற்றிட்டானே, அதான் ஒன்றும் ஆளுக்கிட்ட நெருங்கியிருக்க முடியாது. அதிலே அவன் தப்பிச்சு அவனோட ஜேர்னியை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். என்னையோ நீங்கள் காஸ்ட்லியான கார் வாங்குறது முக்கியம் இல்லை, கார் நிப்பாடுறதுக்கு முதல்ல பாதுகாப்பான இடம் இருக்கணும். குறைந்தபட்சம் நம்ம பார்க்கிங் ஆகுது இருக்கணும். நம்ம ரோட்டில் விட்டோம்னா அப்புறம் என்ன, மழை தண்ணி எல்லாம் தான் ரோட்டில் தான் கிடக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனை தானே. இங்கே ஒயர்லெஸ், எல்லாமே ஒயர்லெஸ், எல்லாம் சென்சார் கனெக்ஷன் பண்ணணும். கம்பெனிஸில் கடா போனால் போய் சொன்னேன், கம்பெனியில் போயெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். கம்பெனியில் வந்து அவங்க ஆயில் மாற்றி உங்கள்கிட்ட காசு வாங்குறது தான் நிற்கிறான், உங்கள் வண்டியை பிடிச்சி கொடுக்குறதுலாம் வேலை இல்லைங்கிறான். கேட்டால் கம்பெனியில் செலவு பண்ணலாம். இப்போ நமக்கு உங்கள் வண்டி சர்வீஸ்லாம் பிடிச்சி ஸ்கேன் பண்ணுவாங்க. அது இங்கேருந்து பாம்பேயில் ஒரு கனெக்ஷன் கொடுப்பாங்க. வெளியில் நீங்கள் லேப்டாப் போடுறதுக்கு சாதாரண விஷயம். வண்டியை ப்ராப்பர் மெயின்டெனன்ஸுக்கு ஒரு லேப்டாப் போடுறாங்களே. இந்தியா பூரா எங்கே போனாலும் உங்கள் வண்டி எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது, என்னென்ன மாற்றிருக்குன்னு தெரியும். நினச்சா கம்பெனிக்காரங்களே ஆஃப் பண்ணிடலாம், வண்டியை மூவ் பண்ணாமல். அந்த அளவுக்கு நமக்கு கஸ்டமருக்கு ஆக்சஸ் கொடுக்கணும்ல. கொடுக்கலாம். அப்புறம் எத்தனை கோடி ரூபாய்க்கு வாங்குறதுல என்ன அர்த்தம் இருக்குது? இவன் தூக்குனது பூரா BMW, ஆடி, பென்ஸ் தான் தூக்கியிருக்கான். தூக்குனதே சீப்பான வண்டி இந்த வண்டி, 50 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா அந்த வண்டி. பாக்கியெல்லாம் காஸ்ட்லி தான், குரோர் வண்டி தான். அதுதான் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். நம்ம இத்தனை கோடி ரூபாய்க்கு வண்டி வாங்குறது முக்கியம் இல்லை. ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸோட கனவு ஒரு கார் வாங்குறது. அதை ஒரு செகண்டில் ஒருத்தன் கொள்ளையடிச்சு போயிட்டா எப்படி இருக்கும்? அடுத்த நாள் காலையில் வெளில வந்து பார்த்தா அதை விட ஒரு துன்பமான நிலையே கிடையாது இந்த உலகத்தில். பொருளை மிஸ் பண்ணுறது. ஒரு 50 லட்சத்துக்கு நீங்கள் செலவழிச்சிடலாம், தெண்டமாக சீட்டு கூட விளையாண்டு ஒழிங்க, அது பெரிய ஃபீலிங் வராது. அதை அனுபவிச்சா விளையாண்டம் போடான்ட்டு போயிடுவோம். ஆனால் நம்ம பொருளை யாரோ ஒருத்தர் திருடிட்டான், அபகரிச்சிட்டான்னா அது வந்து மிகப்பெரிய வருத்தத்தை தருங்கிறது தான் நான் சொல்கிறேன். பாதுகாப்பாக இருக்கணும். நமக்கு இன்றைக்கி அவருக்கு நடந்தது நாளைக்கு நமக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த விழிப்புணர்வுக்கு தான் அந்த வீடியோவே சொல்கிறேன். நம்ம பொருள் பைக்காக இருக்கட்டும், பைக்கெல்லாம் 2 லட்ச ரூபா வந்துருச்சு எல்லா பைக்கும். அதுக்கு ஒரு 5000 GPS போட்டுக்கோங்க. என்ன இருக்குது இப்போ? அது திறந்தோடனே கத்தும், அந்த மாதிரி GPSலாம் இருக்குது. இப்போ முறையான கத்தும். செல்ஃபோனுக்கு ரிங் அடிக்கும், உங்கள் பைக் எவனோ தொடுறான்னு.
வாங்கி வச்சேங்க ஒரு 5000 ரூபாய்க்கு என்ன இருக்குது, ஜிபி ரோடு போனீங்கன்னா மாட்டிடுவாங்க. அது நல்லது தானே. அதெல்லாம் புல்லட்டெல்லாம் அப்படி பட்டக்குன்னு உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னாலே. இது இந்த ஒயரிங்கில் என்னதான் இருக்குது கீ அப்போலேருந்து பார்த்துட்டேன். டிவிஎஸ் 50 2 ஒயரை கொடுத்தா ஷார்ட் ஆகிடும். அதுமாரி தான் இன்றைக்கி இருக்குது ப்ளஸ் மைனஸில். வேறு எக்ஸ்ட்ரா டெக்னாலஜி அதில் வளரவே இல்லையே. அப்போ ஜிபிஎஸ் போட்டுக்கிறது தான் ஒரே வழி. ஜிபிஎஸ் போட்டிருந்தா இந்த இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக குறையும். இந்த கார் திருடப்படும் போது நீங்கள் சொன்னீங்க அந்த என்ஜின் நம்பர்லாம் அழிச்சிருவாங்க, முக்கியமான தடயங்கள்லாம் நிறைய மாற்றுவாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து என்ஜினே மாற்றுவாங்களோ அந்த நம்பர் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எப்படி அழிப்பாங்க? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 காரை மீட்டிருக்கீங்க. ஸோ எந்தெந்த ஏரியாவிலேருந்து இந்த கார்லாம் நீங்கள் மீட்டிருக்கீங்க? என்ஜினை மாற்ற அதை மாற்றினா அந்த காரே விற்க முடியாது. ஒரு வண்டியில் மெயினாக என்ஜின் இந்த ஹார்ட் மாதிரி அதை மாற்றியெல்லாம் விற்க முடியாது. அதை கிரைண்ட் பண்ணுவாங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பர் புதுசாக நம்பர் அச்சு ஏற்றுவாங்க. அதுக்கெல்லாம் இங்கே ஆள் இருக்காங்க, எல்லா ஊர்லேயும் தான் இருக்காங்க. அதை செஞ்சுருவாங்க. சேஸ் வந்து வண்டியோட முதுகெலும்பு மாதிரி 2 பக்கம் வருதா, அதில் ஒரு நம்பர் இருக்கும், அதெல்லாம் ஃப்ரண்ட்டில் இருக்கும். இப்போ இது எல்லாத்த விட இப்போ இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு. ஒரு பட்டி மாரி எடுத்தாப்புல வச்சு டைப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிரமப்பட வேண்டாமா, இப்படியே கைட்டிங்க அப்பான்னு. அந்த ஆர்டிஓ பென்சிலால் அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஆர்டிஓ ஆஃபீஸ் போனீங்கன்னா அதான் சேஸ் நம்பர், என்ஜின் நம்பர் மாறவே மாறாது. ஆனால் இவங்க கிரைண்ட் பண்ணி வேறு நம்பரை ஏற்றி அதை சேஸ் பண்ணி எடுத்துட வேண்டியது, காப்பி எடுத்துப்பாங்க. சேஸ் நம்பர் என்ஜின் நம்பர் மாற்றிட்டா அந்த புதுசாக அந்த ஆர்சி புக் இருக்குல்ல, நான் தான் சொன்ன டோட்டல் லாஸ் ஆன புக்கோட ஆர்சி புக் அது மாட்டவே மாட்டேன். அந்த வண்டி இடைக்கு போயிருக்கும், அந்த ஆர்சி புக்கு இவங்க சேர்த்துருவாங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா போதும். இன்சூரன்ஸ் தான் பெட்ரோல் பங்கு அங்கங்கன்னு சந்தி சிரிக்குது இன்சூரன்ஸு. ஒரு வாட்டி போட்டிங்கன்னா போதும், அப்புறம் நீங்கள் மாட்டவே மாட்டாது. அந்த வண்டி சோல்டாகவும் அடுத்த ஆர்டிஓ போய் அந்த வண்டி நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. ஒரு கட்டத்துக்குள்ளே கண்டுபிடிச்சாதான், 3 மாதம் 6 மாதம் டியூரேஷனில் கண்டுபிடிச்சாதான் இதை பிடிக்க முடியும். அதை விட்டு நம்ம அதை எந்த சூழ்நிலையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நாங்கள் மீட்ட காரில் பார்த்தீங்கன்னா கார் ஸ்கேம், அது இது வேறு, இது திருட்டு ஸ்கேம். அது மாத வாடகைக்கு தர்றோம், 30,000 கூட வாடகை கொடுக்க முடியாது, 1 லட்சம் தர்றாங்கிறது. நம்மளும் பேனு கொண்டு வண்டி விட்டுறது. பாவம் அந்த வண்டி வாங்கினவங்கலாம், ஒரு டியூ கட்டாதவங்களாம் வண்டி கொடுத்துருக்காங்க. வண்டியை வாங்கி இந்த பிஸ்னஸுக்குன்னு வண்டி கொடுத்துருக்காங்க, இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு விளம்பரத்தை வச்சு. இன்னும் கேஸ் நடக்குது. இப்போ என்ன செய்யறது, அப்படியே அந்த வண்டியை 2 லட்சம் 3 லட்சம் லீஸுக்கு வச்சிருது. அவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நீங்கள் ஓட்டிங்க. மெட்ராஸ் எடுக்க வேண்டிய கோயம்புத்தூர் கேரளா அங்கோட்ட தள்ளி விட்டுற வேண்டியது, அவ்வளோதான். அந்த வண்டி அந்த ஆஃபீஸும் இருக்காது. போய் பார்த்தீங்கன்னா அவன் அதோட ஏமாத்துறது தான். எவ்வளோ பேர் ஏமாந்துட்டாங்க. சாய் கார்ஸ்ன்னு சொல்லிட்டு தமிழரசு பேர், இங்கே இந்தோனேஷியாவிலே தாய்லாந்துலேயே இருக்கான். 1000க்கும் மேற்பட்ட காரை போட்டு போயிட்டான் மடிப்பாக்கத்தில். இப்போ நான் சொன்ன தயா கார்ஸ் அருண், அவன் ஏகப்பட்ட கார் போட்டு எஞ்சிட்டு போயிட்டான். இது எந்த ஏரியா சார்? அது தயா கார்ஸ் வந்து கண்டிகையில் உள்ளவன் அருண்னு சொல்லி, அவன்கிட்ட தான் போயிட்ட வண்டி. இது சாய் கார்ஸ் மடிப்பாக்கம், அது ஏகப்பட்ட வண்டி, 11,000 வண்டி போட்டு வச்சுட்டு போயிட்டான். ஒரு வண்டிக்கு 5 லட்சம் வச்சாலும் பாருங்கள் எங்கே போகும் கணக்குன்னு. பல கோடி வந்துடாதா? 10 கார்லேயே 50 லட்சம் இல்லையா? 15, 50, 50 லட்சம். 20 காரில் 1 கோடி, 200 காரில் பார்த்துங்க எங்கே போகணும் கணக்கு. 1000 கார் வச்சுங்க, எல்லாம் ஏமாந்தது தான். அது மாதிரிலாம் எங்கேயும் கொடுக்காதீங்க. கார் நம்ம சொந்தத்துக்கு வச்சு ஓட்டுனா ஓட்டுங்க. இல்லை வாடகைக்கு ஓலா ஊபர் ஓட்டணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச டிரைவர் வச்சு ஓலா ஊபர் ஓட்டுங்க. இல்லை அப்படி இல்லைன்னு நீங்கள் ஓட்டுற மாதிரி இருந்தால் ஒரு தொழில் செய்யுங்க, இல்லைனா அது வேலைக்கு ஆகாது. அந்த தொழிலெலாம் ஃப்ளாப்பு தான். அதெல்லாம் மோட்டார்ஸில் சம்பாதிக்கணுங்கிறது ஃப்ளாப், அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம ஒரு பொருள் வாங்கிக்கணும், நம்ம தேவைக்கு வச்சுக்கணும். இன்ஃபேக்ட் நான்லாம் சொல்ல போனால் எனக்கு இப்போ காரே அவசியம் இல்லை. ஓலா ஊபர் இருக்குது, மெட்ரோ இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓலா ஊபர் தான் வீட்டுக்கிட்டே வந்துடுறாங்க, டிரைவருக்கு சம்பளம் இல்லை, ஏறி உட்காந்துடுறோம், அவங்க கொண்டே இறக்கி விட்றாங்க. மழையோ வெயிலோ நம்ம கார் தண்ணிக்குள்ளே போகாதில்ல. அது தேவையில்லை. காரில் அனாவசியமான பொருளாக தான் நான் பார்க்குறேன். வேஸ்ட் லக்கேஜ் தெண்டமாக செலவு தான் பண்ணி கிடக்குறேன். கம்பெனியில் கொண்ட விட்டு செலவாகுது, டயர் மாத்திரம், தேவையில்லாத காரெலாம். ஒரு ஆசை வாங்கினோம் ஓட்டுறோம், மற்றபடி ரொம்ப பயன்பாடு அதிகமாக இருந்தால் கார் வச்சுக்கணும். இல்லை எது தேவையில்லாத மெயின்டெனன்ஸ், காசு தான் வேஸ்ட். அதில் கார் பாதுகாப்பாக வச்சுக்கணும், பைக்கை பத்திரமா வச்சுக்கணும், நகையெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். எல்லாமே நம்மளோட கவனத்தில் தான் இருக்குது. நம்ம எங்கே போனால் நம்மள்ட்ட உள்ள எல்லாமே அடுத்தவங்க ஈஸியாக எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு தேனி சேமித்து வச்ச தேனை திருடி திங்கிறவங்க தான் நம்மளாம். நம்ம திங்கிறதுக்கு அதை சேர்த்துச்சு, அதோட உழைப்பை ஒரே நாளில் வலிச்சு நக்கிட்டு வந்துடுறோமா இல்லையா? தேன் கூட சொல்கிறேன், ஒரே நாள் தான் ஒரு நெருப்பை வச்சு கொளுத்தி அந்த உயிரை கொன்று அந்த தேனை எடுத்துகிட்டு வந்துடுறோம். கரெக்டு தானே? அப்போ அப்படிப்பட்ட தேனியோட உழைப்பே எடுக்கிற நம்மளோட உழைப்பை எடுப்பானாலே ஒருத்தன். நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம பொருள் உழைச்ச பொருள் தேனியான ரொம்ப மரத்தோட ஹைட்டில் கட்டுது, எவனும் ஏற முடியாத இடத்துல. ஆனால் அதையும் எடுத்து சாப்பிட தானே செய்கிறாங்க. உழைக்கிறது முக்கியம் இல்லை, காசு சேர்க்கறது முக்கியம் இல்லை, அதை பத்திரமா வச்சுக்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான விஷயம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நடப்பு நிகழ்வு குறித்து பல்வேறு கருத்துக்களை பற்றி மிக்க நன்றி சார்.